நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதன் 37, 38, 39 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளிலே ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தாகமாய் இருக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீர்கள், யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறீர்கள், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை என்னுடைய ஆவியினால் நிரப்பப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் வந்து நீங்கள் பானம் பண்ணும் பொழுது, என்னுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, என்னிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் தொடர்ந்து இருக்கும் பொழுது, நான் உங்களுக்குள் என் ஆவியினால் நிரப்புகிறபடினால் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு செல்லும். அதை தெளிவாக அந்த வசனம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜீவ தண்ணீர், ஜீவ நதி உள்ளத்திலிருந்து பாயும். ஆண்டவரை பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார் என்று அந்த 39 வசனம் சொல்லுகிறது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளிருந்து நம்மிடத்திலிருந்து ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆவி நமக்குள்ளிருந்து புறப்பட வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தாகத்தோடு அவர் கொடுக்கிற அந்த தண்ணீராகிய அந்த பரிசுத்தாவின் வல்லமையை, அந்த தண்ணீரை நமக்குள் நிரப்பிக் கொள்ளுகிற மனுஷர்களாக இருக்க வேண்டும். நாம் நிரம்பும் பொழுது, அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது நமக்குள்ளிருந்து அது ஒரு ஜீவ நதியாக புறப்பட்டு அது தேசத்திலே கடந்து செல்லுகிறதாக இருக்கும். இன்னும் ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்கள், வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரையில வாசித்து பாருங்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, நீர் யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும், தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்றும் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நல்ல கவனமா கேளுங்க. அங்கே ஒரு ஸ்திரீயானவள் அங்கே தண்ணீர் மொள்வதற்காக, தண்ணீர் கிணத்தில் எடுப்பதற்காக கடந்து வருகிறாள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கேட்கிறார், அம்மா தாகத்திற்கு எனக்கு தண்ணீர் தா என்று சொல்லி கேட்கிறாள். அப்போது அங்கே அந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறாள், யூதருக்கும் சமாரியருக்கும் உறவே கிடையாது, உங்களுக்கு எங்களுக்கும் வெகு தூரமான ஒரு உறவு உண்டு, ஆகையால் நான் உமக்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று அவள் சொல்லுகிறாள். அந்த 10வது வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். இயேசு சொல்லுகிறார், நான் இடத்தில் தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறேன், ஆனாலும் இப்ப கேட்கிறவர் யார் என்று நீ அறிய வேண்டும். கேட்கிறவர் யார்? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உலகத்தை படைத்த ஆண்டவர். நான் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர். நான் தான் பரலோகத்திலே வீற்றிருந்த தெய்வம். இப்பொழுது பூலோகத்திலே ஒரு மனிதனை போல ஒரு மனித அவதாரத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீ இன்னும் அதை அறியாது இருந்து கொண்டிருக்கிறாய். அங்கு நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்ட பொழுது நீ தர முடியாது என்று சொல்லுகிறாய். ஆனால் நீ என்னை யார் என்று அறிந்திருந்தால் நானே உனக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்.
தொடர்ந்துள்ள வசனத்தை நீங்கள் இன்னும் வாசிக்கும் பொழுது அந்த 11 வசனத்தில் மீண்டும் வாசிக்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? பின்பு எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இப்பதான் இல்ல, எங்க கிணத்துல எல்லாம் மோட்டர் வச்சிருக்கு, ஆனா மோட்டர் ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நீர் எப்படி தண்ணீர் எடுத்து கொடுப்பீர்? நீர் எங்கிருந்து எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று இவள் இப்பொழுது கேட்கிறாள். அங்கே தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும். மீண்டும் இவள் சொல்லுகிறாள், இந்த கிணற்றை நமக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். அவருடைய மிருக ஜீவன்கள் இந்த கிணத்திலே குடித்ததுண்டு. கிணத்திற்கு பாரம்பரியத்தை குறித்து சொல்றா. யாக்கோபுடைய மிருக ஜீவன்கள் தண்ணீர் குடித்திருக்கிறது. நீர் அப்ப யாக்கோபை காட்டிலும் யாக்கோபுடைய குடும்பத்தை காட்டிலும் பெரியவரோ என்று சொல்லும் போது இயேசு என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். நீ தருகிற அந்த கிணத்து தண்ணீரை குடிச்சா மீண்டும் தாகம் வந்து கொண்டே இருக்கு. ஆனா நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை அவன் குடிச்சான்னா, ஒரு மனிதன் குடித்தா அது ஒரு காலமே அது வற்றி போகாது, அவனுக்கு தாகமே உண்டாகும். ஒரு தடவை அவனுக்குள்ளே ஊற்றி விட்டால், ஒரு தடவை அவனுக்கு தாகத்தை நான் தீர்த்து விட்டால், என்னுடைய ஆவியை நான் நிரப்பி விட்டால், அவனுடைய உள்ளத்திலிருந்து நித்திய காலமாக அது ஊறிக்கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கவனமாய் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளத்திலிருந்து நதியை போல அது பாய்ந்து செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நதியை நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது என்னென்ன நன்மைகள் தேசத்திலே உண்டாகிறது, கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லி, உங்கள் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியாகிய நதி புறப்பட்டு செல்வதற்கு ஏற்றபடி நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட நான் உங்களுக்காக இன்றைக்கு மன்றாட போகிறேன். இந்த திருச்சபையிலிருந்து அநேக ஜீவன் நதிகளை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. முதலாவது வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படி என்றான். அப்ப பாவங்களை கழுவுகிறதா ஞானஸ்தானம், பாவத்தை கழுவுகிறதான் ஞானஸ்தானம். அதான் வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்தானம் என்பது பாவத்தை கழுவுகிறது. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் நதிக்குள் இறங்கி, தண்ணீருக்குள் இறங்கி அந்த பாவத்தை கழுவி விட்டு, அதுவரையிலும் செய்த அநியாயங்கள், அதுவரையிலும் செய்த அக்கிரமங்களை கழுவி விட்டு அவர்கள் கரையேறுகிறார்கள். அப்ப நதி ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவி அவனை சுத்திகரிப்பதற்கு பயன்படுகிறது. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நதியாகிய பரிசுத்த ஆவி மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை கழுவுமா? அப்படியானால் இயேசு ரத்தம் எதற்கு? இன்னும் குறிப்பாய் பார்க்கும் பொழுது உலக பிரகாரமாய் தண்ணீர் இறங்கி எடுக்கிற ஞானஸ்தானம் எதுக்கு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது 3 மனிதனுக்கு தேவை. முதலாவது, இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்பட வேண்டும். வாசித்து பாருங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. முதலாவது மனிதனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பது இயேசு ரத்தமே. இயேசுவின் ரத்தம் தான் மனிதனுடைய பாவத்தை முதலாவது கழுவி சுத்திகரிக்கிறது. அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு சிலுவை ரத்தம் சிந்தாமல் இருந்திருப்பாரானால் நம் ஒரு மனிதன் கூட
பிதாவை நேரடியாய் போய் தரிசிப்பதற்கோ, பிதாவிடத்தில் ஐக்கியம் வைப்பதற்கோ, பிதாவின் ராஜ்யமாகிய பரலோகத்துக்குள் போவதற்கான சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை முதலாவது கழுவுகிறது. இரண்டாவது நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய், அவரிடத்திற்கு, அதாவது யோவானிடத்திற்கு போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நதி எதற்கு பயன்படுகிறது? வேதம் சொல்லுகிறது பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்காக. அப்ப நதி ஞானஸ்தானத்திற்காக பயன்படுகிறது. மூன்றாவதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே வேதம் சொல்லுகிறது ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே. அப்ப மூன்றாவது பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்து. அல்லேலூயா. முதலாவது இயேசு ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவுகிறது. இரண்டாவதாக நமக்கு தண்ணீரினால் பெற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்தானத்தினால் பாவம் கழுவப்படுகிறது. மூன்றாவது பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அப்ப பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவ நதி ஒரு மனிதனுக்குள் இருந்து அது புறப்பட்டு செல்லும் பொழுது சில மனிதனுடைய பாவத்தில் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அவருடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. பாவ உணர்வடைந்து பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்புகிறவர்களாய் மாறுகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள், இந்த நதி என்ன செய்கிறது? சங்கீதம் 36:8வது வசனத்தை வாசிக்கலாம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறீர். பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். முதலாவது நான் சொன்னேன், ஒரு மனிதனை மாற்றுகிறது, அவனுடைய பாவத்தை கழுவுகிறது பரிசுத்த ஆவியானவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட நதியாகிய பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய தாகத்தை தீர்க்கிறது. இந்த உலகத்தை நீங்கள் பாருங்கள், தாகம் என்று சொல்லும் போது தேவையோடு இருக்கிற மனிதர்கள், தேவையின் மத்தியில் இருக்கிற மக்கள், பலவிதமான தேவைகள் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். கடன் பிரச்சனை மாற வேண்டும், வியாதி மாற வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், கற்பத்தின் கனி உண்டாக வேண்டும், வீடு கட்ட வேண்டும், சொத்து வாங்க வேண்டும், இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும், ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும், ஆவிக்குரிய வல்லமைகள் வேண்டும் என்று தாகத்தோடு நிற்கிற மக்கள் அநேகம் உண்டு. இந்த மக்களுடைய தாகத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் தீர்த்து வைக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நதி அந்த மனிதனுடைய தேவைகளை, அந்த மனிதனுடைய தாகத்தை தீர்க்கிறதாக இருக்கிறது. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், அவள் கடன் பாரத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடன்காரர்கள் 2 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போவதற்காக, அடிமையாய் கொண்டு போவதற்காக கடந்து வந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற, கர்த்தருடைய வல்லமையை பெற்ற எலியா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்ட எலிசா அந்த இடத்திலே கடந்து போகிறார். எலிசாவிடத்தில் அந்த பிரச்சனையை சொன்ன பொழுது எலிசா கேட்கிறோம், வீட்டில் என்னமாய் இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். அந்த ஒரு குடம் எண்ணெயை பல குட எண்ணெயாய் பெருக பண்ணி அவளுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவதற்கு தேவன் உதவி செய்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவி புறப்பட்டு சொல்லும் போது, உங்கள் உள்ளத்தில் ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவி என்று புறப்பட்டு சொல்லும் போது, தாகத்தோடு தேசத்திற்கு அநேக மக்களுடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாய் அந்த ஆவியானவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய பிரச்சனை மட்டும் மாறினால் போதுமே, என்னுடைய பிரச்சனை மட்டும் நன்றாக இருக்குமே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீங்கள் இந்த ஜீவ நதியினால் நிரப்பப்பட வேண்டும். உங்கள் நிமித்தம் ஜீவ நதி
தேசத்திலே பாய்ந்து செல்ல வேண்டும், குடும்பங்களிலே பாய்ந்து செல்ல வேண்டும். அநேக குடும்பங்கள் அதன் நிமித்தம் வாழ வேண்டும், அநேக குடும்பங்கள் அதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப ஜீவ நதி அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற தேவைகளை, அந்த தாகத்தோடு இருக்கிற அந்த காரியத்தை அது நிறைவு செய்கிறதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அங்கிருந்து அது பிரிந்து பெரிய 4 ஆறுகளாக மாறிற்று. ஒரு தோட்டம் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த தோட்டம் எப்போதும் செழிப்பாக இருக்க வேண்டும். அந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்க வேண்டும், அது நிறைய மரங்கள் கனி கொடுக்க வேண்டும். அந்த தோட்டம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தோட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வசதி அங்கு நிச்சயமாக இருக்கு. அப்ப தண்ணீர் இருந்தால் தான் தோட்டமாகும், இல்லை என்றால் தோட்டமாக அது வனாந்தரமாக இருந்து கொண்டிருக்கும். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 65 அதன் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவரீர் பூமியை விசாரித்து, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தேவ நதியாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு செழிப்பை கொண்டு வருகிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய தோட்டத்தை குறித்து, இப்பொழுது நான் என் நேசருடைய தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன், என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்போ ஆண்டு நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். நம்மை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறார். அந்த தோட்டத்தை எப்படி செழிப்பாக்குவது, தோட்டத்தை எப்படி செழிப்பாக்குவது, மண்ணுடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாக்குவது, மண்ணுடைய வாழ்க்கை எப்படி செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாற செய்வது, அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே. நமக்குள் இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் ஒரு தேவனுடைய மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பி இருக்கும் போது அந்த மனிதன் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கை செழிப்பாக்கப்படுகிறது, அநேக குடும்பங்கள் செழிப்பாக்கப்படுகிறது, அநேக தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாக்கப்படுது. அதற்காகத்தான் தேவன் தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே அவர் பொழிந்தருளுகிறார். ஏதோ வெறும் கரங்களை தட்டி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாசி பேசிக்கொண்டு துதித்துக் கொண்டிருப்பதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களை செழிப்பாக்குவதற்காக, மற்றவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்காக, தரித்திரத்தில் கிடக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குவதற்காக, கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவ நதியை ஆண்டவர் தேவ மனுஷர்களுக்குள்ளே வைக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியாகிய நதியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற மனுஷர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக பாருங்கள், இந்த நதி என்ன காரியத்தை செய்கிறது. வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் அதன் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும், சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை, ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும், நகரத்தின் வீதியின் மத்தியிலும், நதியின் இரு கரையிலும், நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. 12 விதமான கனியை தருகிற ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள், அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நதி பாய்ந்து வரும் பொழுது அந்த நதியின் இரு கரையிலும் மரங்கள் இருக்கிறது. நதி எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம். தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இரு கரையிலும் மரங்கள் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அருகாமையிலே பரிசுத்தாவின் வல்லமையினாலே, அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே வளருகிற மனிதர்கள். இங்கு மரம் எதை குறிக்கிறது என்றால் மனிதனை குறிக்கிறது. அப்போ இந்த நதி ஓரத்தில் பரிசுத்த ஆவிக்கு அருகாமையில் பரிசுத்த ஆவிக்குள் ஒரு மரம் நடப்படும் பொழுது அந்த மரம் என்ன செய்கிறதா, மாதந்தோறும் தப்பாமல் கனி கொடுக்கிறது, கனியை வெளிப்படுத்த வைக்கிறது. அதே நேரம் சொல்கிறது இலைகள்
ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. அப்படி என்றால் அந்த மரத்திலிருந்து சுகம் உண்டாகிறது. அதாவது இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியாகிய நதி தேசத்திலே கனி கொடுக்கிற மக்களை உருவாக்குகிறது. வரத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சுகத்தை கொண்டு வருவதற்கும் கிரியை நடப்பிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. தெளிவாய் என்று சொல்கிறேன், முதலாவது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய காரியம், ஆவிக்குரிய 9 கனிகளும் வெளிப்பட்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் என்ன சம்பாதித்தாலும், என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்குள் வல்லம் இருந்தாலும் அது நோ யூஸ். அதை பெற்றுக்கொண்டு நமக்கு தேசத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அதனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை. நமக்கும் ஆண்டு சொல்வார், நீ பிசாசுகளை துரத்தினாயே, அற்புதங்களை செய்கிறாயே, ஆனால் உன்னை நான் அறியேன் என்று சொன்ன ஆவிக்குறி கனி இல்லாதவங்களை ஆண்டவர் நரகத்தில் தான் ஒப்பு கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதே நேரத்தில் பாருங்கள், அந்த இலைகள் சொன்னேன், அந்த வெளிப்படுத்தல் தம்பி 22 அந்த 2வது வசனத்தை ஒன்று கூட வாசிச்சுட்டு நான் சொல்ற வசனத்தை வாசி. நகரத்து வீதியின் மத்தியிலும், நகரத்தின் வீதியின் மத்தியிலும், நதியின் இரு கரையிலும், நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனி, அது மாதந்தோறும் தப்பாமல் கனி கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள், அந்த விருட்சத்தின் இலைகள், அந்த மரத்தின் இலைகள், பரிசுத்த ஆவி நிறைந்த மனிதனுடைய இலைகள், அவனுடைய குணங்கள், அவனுக்கு இருக்கிற வரங்கள், அதான் இலைகள். அந்த இலைகள் வாசிக்கலாம். ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். கனி வேற, ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் வரங்கள். அதான் பரிசுத்த ஆவியான வரம். வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் தம்பி 1வது வசனத்தை வாசி. அதுக்கு பிறகு 8வது வசனத்தில் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை. இது ஆவிக்குரியதான் இலை. இதுதான் ஜனங்களுடைய ஆரோக்கியத்தை உண்டாக்குறது, ஜனத்துக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. என்ன கொண்டு வருகிறது? அந்த வரம் எப்படி இருக்கிறது? 8வது வசனத்தில் வாசிங்கள். அந்த அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கலாம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், மனிதருக்கு ஞானத்தை போதிக்கிற வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. குணமாக்கும் வரங்கள், இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, பலத்தை கொண்டு வருகிறது. இப்போதோ ஆவியின் வரம் பரிசுத்த ஆவியானவர் அருகாமையில் நடப்படும் போது, பரிசுத்த ஆவிக்குள் இருக்கும்போது வரங்கள் கொடுக்கப்படுகிறது, சுகமளிக்கிற வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இது ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது, குடும்பத்தில் விடுதலையை கொண்டு வருகிறது. அடுத்தது என்ன வாசிக்கலாம்? வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர், அதான் ஜீவ நதி, தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தம்முடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வாங்க, உங்களுக்கு சுகமளிக்கிற வரம் வச்சுடுங்க, உங்களுக்கு தீர்க்கதரிசன வரம் வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி வச்சுடுங்க. இது போதும் நினைச்சா அது போதும் நிக்கலாம். ஆனா இயேசுக்குள்ள எல்லா வரம் இருந்து நம்ம விரும்பினேன்னா எல்லா பைபிள் இருக்கு, ஒருவனுக்கு. அப்ப அது அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு ஆளுக்குன்னா சொன்னார். ஆனா நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, தாகம் கொண்டீங்கன்னா, என்ன கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த விரும்பினீங்கன்னா எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய கனிகள், அந்த அதாவது நதியோரமாய் நடப்பட்ட மரமாகிய மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், கனிகளை தப்பாமல் கொடுக்கிறான், அதே நேரத்தில் மற்றவர்களை ஆரோக்கியம் அடைய வைத்து விடுகிறான். அந்த நதி இப்ப எங்கிருந்து பாயணும்? கேந்திராஜனுக்குள்ளன்னு பாயாருன்னு நினைக்க கூடாது, உங்களுக்குள்ளண்டு பாயன்னு விரும்புகிறார். அந்த வசனம் தம்பி ஒன்னு கூட வாசி. யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசி. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப உள்ளத்திலிருந்து இப்ப நதி பாயணும். தேசம் எல்லாம் நதி புறப்பட்டு போகணும். அந்த நதிக்கு பக்கத்துல எல்லா ஜனங்களும் செழிப்பாக்கப்படணும். அந்த ஜனங்கள் பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். பரிசுத்தாவினால் அந்த நதியினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நதி அநேகரை புதிய சிருஷ்டியாக மாற்ற வேண்டும். அந்த நதி என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். அந்த நதி ஜனங்களை தோட்டத்தை போல மாற்ற வேண்டும். அந்த நதி ஜனங்களை கனி கொடுக்க வைக்க வேண்டும். அந்த நதி ஜனங்களை வரங்களை பெற்றுக் கொள்ள வைக்க வேண்டும். அப்படி என்றால் உங்கள் உள்ளத்திலிருந்து பாய்கிற நதி அநேகரை உருவாக்குறதாக மாறுகிறது. தேசத்தை ஆசீர்வதிப்பதற்காய் மாறுகிறது. கிராமங்கள் பட்டணங்களை விடுவிப்பதற்காய் மாறுகிறது. அந்த நதியினால் நீங்கள் இப்ப நிரப்பப்பட போகிறீர்கள். உங்கள் உள்ளத்துக்கு அந்த பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வர போகிறது. சிஸ்டர் பிரதர், இன்று முதல் உங்களுக்குள்ள புறப்படுகிற ஆவியானவர் அனைவருடைய பாவத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். உங்களை பார்க்கிற மக்கள் பாவத்திலிருந்து கதறி அழுது விடுதலை பெறுவார்கள். கேத்தரின் குல்மன் என்கிற ஒரு அன்பு சகோதரி பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்கள் நடந்து போகும்போதெல்லாம் அழுவார்களாம். அவர்கள் எல்லாரும் அழுவார்களாம். பார்க்க வேண்டாம், இவர்களுக்கு இருக்கின்ற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே பாயும் பொழுது பாவ உணர்வு, நான் பாவி 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 என்று கதறுவார்கள். தேவ பிள்ளைகளே, ஆகிய இன்றைக்கு அந்த அபிஷேகம் உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஆவியில் நிறைந்து ஒரு இடத்தில் நடந்து போகும்போது, ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்குள் நடந்து போகும்போது, ஒரு வீட்டுக்குள் நடந்து போகும்போது, ஒரு திருமண வீட்டுக்குள் நடந்து போகும்போது, ஒரு கிராமத்தில் நடந்து போகும்போது, ஒரு மரண வீட்டில் நடந்து போகும்போது, உங்களுக்கு இருக்கிற ஆவி மற்றவர்கள் போய் தொடும் பொழுது நான் பாவி பாவி மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். வருகின்ற ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு தெரியும். அவருடைய தகப்பனார் இறந்து போன நேரத்தில் அடக்காரதனை கேத்தலிக் முறைப்படி நடத்த வேண்டும் தாயார் சொன்னபடினால் குருமார்கள் அங்கு அழைத்திருந்தார்கள். இவர் அங்கே போய் ஒரு தேவ மனுஷன் அங்கு உட்கார்ந்து இருந்தார்கள். முதலாவது அங்கே ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆராதனை முடிந்தது. இவர் திடீர்னு எழும்பி போனார். வேதத்தை கையில் எடுத்துக் கொண்டார். தகப்பனுடைய அந்த பெட்டியை திறந்தார். அவருடைய சரீரத்தில் 2-3 குத்துகளை குத்தினார். சொன்னார், இங்கு இந்த மனுஷன் இல்லை, இவர் மரித்து போய்விட்டார். இது சரீரம் மண்ணுக்கு போகிறது. இவருடைய ஆவி போய்விட்டது. இவருடைய ஆத்மா போய்விட்டது. இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம் இனி மனம் திரும்ப வேண்டும். நாம் ஆண்டவருக்குள்ள வர வேண்டும் என்று சில வசனங்களை சொல்லி அந்த இடத்துல ஜெபித்தாராம். அங்கே இந்த உற்றார் உறவர் எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடி அங்கே இருக்கிறது. எல்லாரும் ஒப்பு கொடுத்தார்கள். அநேக கேத்தலி மக்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள். அநேகர் பரிசுத்தாவில் நிறைந்தார்கள். இன்றைக்கு அந்த கூட்டத்தில் சந்திக்கப்பட்ட அநேகர் அவருடைய ஊழியத்தின் பின்னணியில் செயல்படுகிற மனுஷராய் மாறினார்கள். அவருக்குள் இந்த அபிஷேகம் மரண வீடு என்று கூட பார்க்கவில்லை, திருமண வீடு என்றும் பார்க்கவில்லை, நல்ல காரியம் நடக்கிறது என்று பார்க்கவில்லை. அநேகரை உருவாக்குறதாய் மாறிவிட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை விடலேலூயா. எத்தனை நாள் மரித்தவர்களை நினைத்து கலங்கி கொண்டிருப்போம். எத்தனை நாள் என்னை விட்டு கடந்து போன மனிதனை குறித்து கலங்கி கொண்டிருப்போம். மறிக்க வேண்டிய மனிதனை சிந்திக்க வேண்டியவர்கள் நாம் அல்லவா? அழித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரை திருப்ப வேண்டிய நாம் அல்லவா? அதற்காக நாம் என்ன செய்திருக்கோம்? நீங்க செய்ய வேண்டிய காரியம் அந்த ஆவியினால் நிரப்பப்படுங்க.